ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்காக தோட்டத்தில் இருக்க மருதாணி பாருங்கள். இது எங்கள் தோட்டத்தில் இருக்க மருதாணி செடி இப்போ வெயிலில் நல்லா கட் பண்ணி விட்டதால் புதுசாக நல்லா தளிர் விட்டு வளர்ந்துருக்கு. அடுத்ததாக கரிசலாங்கண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கரும்புலா. இந்த கரும்புலா நம்ம நிறைய தடுக்கிறதுக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்குது, இதில் யூஸ்ஃபுல் இருக்குது. கரும்புலாவும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்ததாக செம்பருத்தி முடி வளர்ச்சிக்கு, அப்புறம் முடியை நல்லா ஷைன் ஆக்கிறதுக்கும் ஈரப்பதம் இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செம்பருத்தி பூவையும் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், இதையும் எடுத்து நான் இப்போது ஹேர் ஆயிலுக்காக காய்ச்சறதுக்காக ரெடியாக வச்சுருக்கேன். இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா